நான் வந்து இப்போ புதுசாக ஒரு செடி வச்சுருக்கேங்க. இது என்னான்னு கேட்டிங்கன்னா ஜவந்தி பூக்கன்று. இப்போ தான் நட்டு வச்சுருக்கேன். அது கூட வந்து இதுக்கு பேர் என்னான்னு தெரியல, மறந்து போச்சு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதோட பேர் மறந்து போச்சு. பொடுதலை ஒரே ஒரு இணுக்கு வச்சா போருங்க, அப்படி படர்ந்து போயிடுதுங்க. அதே மாதிரி இங்கே கீழாநெல்லி மேனி முங்குப்பு கண்ணை ஆடு வளர விட மாட்டாங்குதுங்க, பறிச்சுக்கிட்டு போயிடுதுங்க, தின்னுட்டு போயிடுது. பட்ரோஸு இது ஒரே ஒரு இணுக்கு தான் வச்சேன், எப்படி துளுத்து படர்ந்துருக்கு பாருங்கள். இதோட பேர் எனக்கு தெரியலைங்க. ஒரு வெங்காயம் மாதிரியே இருந்துச்சு, அது கொண்டாந்து வச்சேன். இப்போ தான் நல்லா துளுத்து வருது. இது இன்னும் பூக்கலை, பூக்க ஆரம்பிக்கும். துளசிங்க இது கருந்துளசி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கருந்துளசி ஒரே ஒரு கன்று வச்சா போகிற விதை நிறையா கொட்டி துளுக்க ஆரம்பிச்சிடும். கருந்துளசி தான். இங்கே இருங்க, இந்த செடியும் பாருங்கள் எப்படி எங்கே நம்ம செவுத்து மேலே ஏறுது, நல்லா இருக்கு பாருங்கள். அந்த கருந்துளசி வள்ளிங்க, இது வந்து சளிக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்றான், கை குழந்தைங்களும் இந்த சாரை மட்டும் எடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு விட்டாவே அவ்வளோ வாசனை அடிக்கும். துளசியை ஒரே ஒரு ஸ்பூன் பிள்ளைங்களுக்கு கசக்கி இந்த சாறு எடுத்தால் போகிறோம், நெஞ்சு சளி எல்லாம் வெளியில் வந்துடும். இது துளுத்து வருதுங்கிறத, இது என்ன செடிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இதோட செடி பேரும் தெரியல, ஒன்றும் தெரியல எனக்கு. இது அம்மன் பச்சரிசி துளசி, வெள்ளையாக உள்ள துளசி. அது கருந்துளசி, இது வெண்துளசி. இதுங்க இந்த செடி வெள்ளையாக இருக்குது பாருங்கள். புது நல்ல கொடி ஏறி போகுதுங்க, ஆடு சாப்பிட்றது. அதில் தப்பிச்சு கொஞ்சம் கொடி ஓடிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸ்கூல் இருக்கிறதுனால சவுண்டு அப்படி தாங்க இருக்கும். பிள்ளைங்களை கொண்டாந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இருக்குது பாருங்கள். இதுவும் ஜவந்தி பூச்செடி தான், வளரட்டும். பூ பூக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுவேன். நான் இது செம்பருத்தி, இது மருதாணி. நம்ம வீட்டில் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. ஆனால் நாங்கள் பறித்து போடுறதில்ல, போகிறவங்க வரவங்க பறிச்சுக்கிட்டு போகிறாங்க. நம்ம மல்லிகைப்பூ கன்றில் நல்லா முட்டு வச்சிருச்சுங்க, பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் நிறையா முட்டு வச்சுருக்கு. உங்களுக்கு நான் பறிச்சுட்டு நம்ம மல்லிகைப்பூ கன்று எப்படி இருக்குது பார்த்தீங்களா? முட்டு நிறையா வச்சுருக்கு. இவ்வளோ தான் இன்றைக்கி பூ. இந்த பூவை கொண்டு போய் சாமிக்கு வைக்க போகிறேன் நான், ஃபஸ்ட்டு பூ. அதனால் நம்ம சாமிக்கு வச்சுருவோம். நம்ம மல்லிகைப்பூ கன்றில் நிறையா முட்டு வச்சுருக்கு, நிறையா பூ பூக்குங்க. ஆனால் ஒரு கொஞ்ச நாள் பூத்தாலும் செம்ம பூ பூக்கும் இதில், இந்த மல்லிகைப்பூ கன்றில். உங்களுக்கு இது பூ பூக்கும்போது போடுறேன். இந்த கொஞ்சம் பூ தான் பூத்துருக்கு, ஒரு 4-5 பூ. இதை கொண்டு சாமிக்கு வைக்க போகிறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.